சக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்றது ஒரு ஜாதக ஆய்வு தான். ஸோ ஒரு நபருக்கு பார்த்தோம்னா ஒரு ஆண் தான் வந்திருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய ஜாதகத்தில் எப்பொழுது அந்த திருமண யோகம் வருது அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அவருடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க இப்போ அவருடைய ஜாதக ஆய்வை பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா அவருடைய வயது அப்படின்னு பார்க்குறப்போ 35 வயது முடிந்து 10 மாதங்கள் ஆகின்றது. ஸோ அவர் பிறந்த லக்னம் அப்படின்னு பார்க்குறப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு. ஸோ கடகராசி பூச நட்சத்திரம் 1வது பாதம் இவர் பிறந்திருக்கிறது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நவாம்சம் என்கிற இடமும் சரி இவருக்கு சாதகமற்ற ஒரு பலனை தான் கொடுத்துட்ருக்குது. ஸோ கரண்ட்டாக இந்த ஜாதகருக்கு கேது திசையில் ராகு புத்தி அப்படின்றது நடந்துட்டுருக்கு. இவருக்கு திருமண யோகம் அப்படின்றது இன்னும் வரலை. ஸோ அது எதனால் அப்படின்றத இப்போ பார்ப்போம். முதல்ல கிரக அமைப்பை பார்த்துடலாம். ஸோ முதல்ல மிதுன ராசியில் பார்த்தோன்னா குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவானும் கேது பகவானும், அதுக்கடுத்து விருச்சிக ராசியில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும், தனுசு ராசியில் புதன் பகவான் சனி பகவான், மகர ராசியில் சுக்கிர பகவான் ராகு பகவான் கூட மாந்தியும் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ஸோ இவருடைய ஜாதகத்துல கரண்டா கேது திசையில ராகு புத்தி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ராகு பார்த்தீங்கன்னா அட்சய லக்னம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிம்மம். ராகு புத்தி சார்ந்தது நிறைய தடங்கள், தாமத நிலை, இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. ஸோ அதனால ஒரு 7 வெள்ளிக்கிழமை தோறும் ராகு கேது சிற்பத்துக்கு திருமஞ்சனமும் குங்குமமும் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல உங்க கையால கொட்டி தீபம் 2 தீபங்கள் ஏற்றி கொண்டு வாங்க. மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நிச்சயமா இந்த ராகு சார்ந்ததுல இருந்து உங்களுக்கு தடங்கள் அப்படின்றதெல்லாம் விலகிறதுக்கு ஆரம்பிக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நவம்பர் மாதம் 18ஆம் தேதி திருமணத்துக்கான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நல்ல வரனாகவே அமையும், பயப்பட வேண்டாம். வரக்கூடிய வரனும் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து தான் அமைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கக்கூடிய வீட்டில இருந்து தான் பெண் எடுப்பீங்க அப்படின்றதையுமே சொல்லியிருந்தோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு தாய் மாமாவனால அந்த வரக்கூடிய வரன் அமையக்கூடிய தன்மைன்றது உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார். இந்த பரிகாரத்தையும் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கும் குழப்பங்கள் இருக்கு, வயதாகிருச்சு திருமணம் ஆகலை, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா முழு ஜாதகத்தை ஆய்வு பண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கான தீர்வையே சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் முழு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல வீடியோ பதிவுலையே உங்களுக்கு என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. லைவ் முடிஞ்ச பிறகு நீங்கள் கால் ஆர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.